9 மாத காலம் தான் இந்த ஆட்சியினுடைய காலம், பதவி காலம் இருக்குது. 9 மாதத்துக்கு பிறகு எதிர்க்கட்சியா வர்றது கூட வாய்ப்பு இல்லாத சூழ்நிலை ஏற்பட போகுது. அகம்பாவத்தில் தெரிகிறாங்க. இன்னைக்கு வேண்டுமென்றே திட்டமிட்டு எதிர்க்கட்சியை விமர்சனம் செய்வதுதான் இந்த முதலமைச்சருடைய வேலையை ஒழிய. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அகம்பாவத்தில் ஆடுகின்றார் என்றும் கொஞ்சம் கூட சூடு சொரணை இல்லாமல் சட்டமன்றத்தில் பேசுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கோபத்தில் கொந்தளித்துள்ளார். எங்களுடைய உரிமையை பறிக்கின்ற பொழுது ஜனநாயக முறைப்படி அறவழியிலே இதை கண்டித்து நாங்கள் வெளியிடப்பு செய்கிறோம். அதை கிண்டிலும் கேலியுமா பேசுறார் திரு ஸ்டாலின் அவர்களே. நீங்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற பொழுது நான் முதலமைச்சராக இருக்கும் போது எத்தனை முறை நீங்கள் வெளியிடப்பு செய்தீர்கள்? அப்பொழுதெல்லாம் உங்களை கிண்டலும் கேள்வியுமாக செய்தோமா? மதித்தோம். இந்த வரிசையில் இருக்கிறவங்க எதிர் வரிசைக்கு போற காலம் நம்ம காலம் இல்லைங்க. இன்னும் 9 மாத காலம் தான் இந்த ஆட்சிக்கு காலமே. இன்னும் 9 மாத காலம் தான் இந்த ஆட்சியினுடைய காலம், பதவி காலம் இருக்குது. 9 மாதத்துக்கு பிறகு எதிர்க்கட்சியா வர்றது கூட வாய்ப்பு இல்லாத சூழ்நிலை ஏற்பட போகுது. அகம்பாவத்தில் தெரிகிறாங்க. இன்னைக்கு வேண்டுமென்றே திட்டமிட்டு எதிர்க்கட்சியை விமர்சனம் செய்வதுதான் இந்த முதலமைச்சருடைய வேலையை ஒழிய மக்களுடைய பிரச்சனை பேசுவதற்கெல்லாம் இவங்க நேரம் கிடையாது. அதோடு இன்னொன்னு சொல்ல, கருப்பு சட்டை போட்டுட்டு போறீங்க, நாங்க வரவேற்கிறோம். காவி உடைய அணிஞ்சு போவதற்கு வரவில்லையே என்று பேசினார். நீங்க பேசலாமா? ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு அடிக்கடி மறதி இருக்குது போல தெரியுது. 1999 நாடாளுமன்ற தேர்தல் நடக்கும்போது யாரோட கூட்டணி சேர்ந்து போட்டிட்டீங்க? கேவலமல்ல, வெக்கமல்ல, சூடு சுரண வெக்கமான ரோசம் இருந்தா ஒரு மனிதனுக்கு இது பேச வேண்டியது கூடாது. தான் என்ன செய்தோம் என்பதை உணர வேண்டும். தன் முகத்தை கண்ணாடியிலே பார்க்க வேண்டும். பிறகுதான் அடுத்தனுப்பித்து குறை சொல்ல வேண்டும். அந்த தகுதி இல்லாத ஒரு முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர். எங்களை வெளியேற்றிட்டு நீங்க பேசியிருக்கிறீங்க. எங்களை அவையிலே இருக்கின்ற பொழுது எங்களுக்கு பேசுவதற்கு வாய்ப்பு அளித்து நீங்கள் பேசியிருந்தால் தக்க பதிலடி கொடுத்திருப்போம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.